ஓம் அகத்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ராசி கடக ராசி. கடக ராசிக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இது யார் யாரெல்லாம் செய்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களும் 48 நாளுக்குள்ளே நடக்கும். சரி, இப்போ பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை செய்யறதுக்கு நிறைய செலவெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நர்சரி கார்டனுக்கு போங்க, ஒரு மல்லிகை செடியை ஒண்ணு வாங்கிக்கோங்க. இந்த செடியை வாங்குறதுக்கு எந்த நாள்ல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்த செடியை உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. இப்ப வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு இருக்கு இல்லையா? அதனால திங்கட்கிழமை காலையில 6 to 7 மணிக்கு செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்துல மதியம் 1 to 2 மணிக்குள்ள செய்யலாம். இந்த நேரம் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களே இந்த செடி, மல்லிகை செடி, இதை உங்க வீட்டுக்கு வெளியில தான் வைக்கணும். அதனால அந்த இடத்துல மண் தொட்டியில வைக்கலாம், இல்ல உங்க தோட்டத்துல வைக்கலாம், இல்ல மொட்டை மாடியில வைக்கலாம், இல்ல நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், எங்களுக்கு வசதி இல்லைன்னா ஒரு பாட்டில் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்துல கூட நீங்க வைக்கலாம். இதுல எதுலயும் நீங்க வைக்கலாம். அதனால பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி, இந்த இடத்தையெல்லாம் நீங்க தேர்வு செஞ்சுக்குங்க. ஏன்னா இதை திங்கட்கிழமை காலையில செய்யறதுனால முந்தைய நாளே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்குங்க. சரி, இப்ப திங்கட்கிழமை காலையில 6 to 7 மணிக்குள்ள நீங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இந்த மல்லிகை செடி, அதுக்கு பக்கத்திலேயே நல்ல விளக்கை ஏத்தி வச்சிருங்க. ஏத்திட்டு உங்க குலதெய்வத்திட்ட நல்ல மனதார வேண்டிக்குங்க. எனக்கு பல அற்புதங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நல்ல மனமுருக வேண்டிக்கிட்டு அந்த செடியை உங்க வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப எங்க வைக்க போறீங்களோ அந்த இடத்துல நின்று இந்த செடியை கையில வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 108 முறை அந்த இடத்துல நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த செடியை நீங்க பூமியில வச்சு மண் அணைக்கணும். அந்த மந்திரம் என்னன்னா, ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் செடியை நீங்க வச்சு மண் அணைச்சிருங்க. அடுத்தது ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஊத்திர வேணா, கையில வச்சுக்கோங்க. இப்ப சொன்னோம்ல மந்திரம், அதை 21 முறை நீங்க சொல்லணும். ஓம் சோம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை சொன்னதுக்கு அப்புறம் தண்ணிய செடியில ஊத்திருங்க. இப்படி நீங்க தினமும் காலையில 6 to 7 ஒரு கப்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 21 முறை ஓம் சோம் சோமாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில அதை நீங்க ஊத்திருங்க. இப்படி நீங்க இந்த மந்திரத்தை 48 நாள் தொடர்ந்து செய்யணும். 48 நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போதே ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணி ஊத்தி வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு அற்புதம் நிகழ்ந்திருக்கும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில. நாட்கள் போக போக பல அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கும். அது உங்க கண்ணாலே நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை கடகராசி நேயர்கள் மட்டும்தான் செய்யணும். உங்களுடைய நண்பர்கள் கடகராசியில இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க செய்யும் போதும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல நிறைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய பதிவுகள், நிறைய பரிகாரங்கள்லாம் போட போறோம். அதை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனல்ல நல்லது நடந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணிருங்க. நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.